ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் பற்றி நம்ம பார்ப்போம். என்ன டாபிக் அப்படின்ட்டு. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ அது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக உலகம் முழுக்க உருவெடுத்திருக்கு. அந்த குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 1992 எர்த் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ டி ஜெனீரோவில் ஒரு உலக நாடுகள் எல்லாமே ஒன்று கூடி சில முடிவு எடுத்தாங்க. நம்ம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணோம், உலக வெப்பமயமாதலை அப்படிங்கிறத பற்றி ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு எடுத்தது இப்போ இந்த வருஷம் அதோட கூட்டம், அதை யாரெல்லாம் பார்ட்டிஸ் இருக்காங்களோ அவங்கள கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, COP காப். இது வருஷம் வருஷம் சமிட் நடக்கும். கொரோனா டயத்தில் மட்டும் ஒரு தடவை நடக்கலை, 2020 அப்போ. இப்போ இந்த காப் மாநாடு இப்போ காப் 29 எங்கே நடந்துச்சுன்னா சமீபத்தில் பாக்கு, அசர்பைஜானோட தலைமையகத்தில் நடந்துச்சு. பாக்கு அப்படிங்கிற இடத்துல. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது எல்லாரையும் பாதிக்கும். எப்படின்னா கிளைமேட் மாறுது. கிளைமேட் மாறுது. முதல்ல கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன அப்படிங்கிற 2 வித்தியாசத்தை பார்ப்போம். வெதருங்கிறது ஒரு பர்டிகுலர் இடத்துல நடக்கக்கூடிய இம்மிடியட் சேஞ்சஸ் வெதர்னு சொல்லுவாங்க. என்விரான்மெண்டலாக அட்மாஸ்பியரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வெதரு. இதே அந்த வெதரை ஒரு ஏரியாவில் ஒரு 15லேருந்து 30 வருஷம் வரைக்கும் இந்த ஏரியானா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது கிளைமேட். இப்போ உதாரணத்துக்கு ஊட்டிங்கிறது ஒரு கிளைமேட், அங்கே எப்போதுமே கூலிங்காக இருக்கும் அப்படின்னு. இதே ராஜஸ்தான் தார் பாலைவனத்தில் எப்போதுமே சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கிளைமேட். கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வகை கிளைமேட் இருக்குது. அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா இந்த கிளைமேட் மாறுது. இது கிளைமேட் மாறுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது மாதிரி குளோபல் வார்மிங், இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த CO2, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதே மாதிரி மீத்தேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து நம்ம புவி அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால நம்மளோட பூமி வெப்பமடையுது. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, பூமி சன்லைட்டை ரிசீவ் பண்ணுது. அந்த ரிசீவ் பண்ண ஒரு குறிப்பிட்ட சன்லைட் திரும்பி போயிடும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இன்னொரு குறிப்பிட்ட சன்லைட் மட்டும் நம்மளோட புவியில் படும். இந்த புவியில் படுறதை நம்ம எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு புவி வெப்பமாக இருக்காது. இதே புவியோட அட்மாஸ்பியர் அதை பிடிச்சிக்கிட்டுனா அது புவியை வெப்பமடைய வச்சிடும். அது மாதிரி இருக்கும். இப்போ இதை யார் பிடிச்சி வைக்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி CO2, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி வாயுலாம் இந்த மாதிரி அதிகமாக அட்மாஸ்பியரில் இருக்க இவைகள்லாம் ரொம்ப அதிகமாக அந்த ஹீட்டை பிடிச்சிக்கும். அப்போ அந்த ஹீட்டை பிடிச்சிட்டு குளோபல் வார்மிங், நம்ம பூமியை வெப்பமாகும். பூமி வெப்பமாகறதுனால என்ன பண்ணும், கடலில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா, ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகள்லாம் மெல்ட் ஆகி கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்தால் என்ன, கடலோரம் தங்கியிருக்கவங்கலாம் மூழ்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி அன்பிரடிக்டபுள், நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு சூறாவளி வரும். இந்த சூறாவளியோட இன்டென்சிட்டி அதிகமாகும். இப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் தடுக்கணுங்கிறனால உலகம் முழுக்க எல்லாருமே இயற்கையை நல்லா மானிட்டர் பண்ணுறாங்க. வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், WMOன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காலநிலைகளை, வெதர்ஸ் எல்லாருமே இவங்க மானிட்டர் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க தான் மானிட்டர் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த காப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன முடிவு எடுப்பாங்க, இதை அடுத்து எப்படி கொண்டு போகலாம், அடுத்து எப்படி மாறலாம் அப்படிங்கிறத பற்றி இவங்க முடிவு எடுப்பாங்க சயின்டிஃபிக்கலாக. இவங்க மறுபடியும் இன்னொரு பேனல் வேறு வச்சுருக்காங்க, IPCCன்னு, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு. இவங்க சயின்டிஃபிக்கலாக எல்லா ஓப்பன் டேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் எடுத்து முடிவு பண்ணுவாங்க. குளோபல் வார்மிங் எவ்வளோ ஆகிருக்கு, எவ்வளோ ஆனால் நமக்கு நல்லது, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குளோபல் வார்மிங் ப்ரீ இண்டஸ்ட்ரியல், அதாவது 1850களில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு வெஸ்ட்டில். அப்படின்னா என்னென்னா, ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சது, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சது, எல்லாருமே ஒரு ஃபேக்ட்ரி ஓரியன்டாக, இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக உற்பத்தி ஆரம்பித்தாங்க. வீட்டிலேருந்து தனியாக ஒரு ஃபேக்ட்ரி, தனியாக இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து அந்த மாற்றம் வந்துச்சு பார்த்திங்களா, அதுதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி உலக வெப்பம் எவ்வளோ இருந்துச்சோ அதுலேருந்து 1.5% இல்லை 2% மட்டும் நம்ம ஹையாக பண்ணிக்கலாம். மற்றபடி இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும், அப்படி இல்லைன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம முடிவு எடுத்திருக்கோம் உலக நாடுகள் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் லெவலில். அப்படி இருக்கும்போது இந்த காப்
29 இப்போ கூடினதில் வந்து கிளைமேட் ஆக்ஷன் எடுக்கணும் யார் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்போ இன்னொரு சிக்கல் இதில் என்னென்னா, டெவலப்பு கண்ட்ரி எல்லாமே டெவலப்டுனா வளர்ந்த நாடுகள் எல்லாமே அதிகமான எமிஷனை இது வரைக்கும் விட்ருக்காங்க, குளோபல் வார்மிங் ஏற்படுத்தக்கூடிய இது வாயுக்களை. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரி இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனால் அவங்க இப்போ தான் அந்த எரிபொருள்லாம் பயன்படுத்தி அவங்களோட எக்கனாமிக் வந்து இப்போ வளர்கிறதுனால அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்கள நம்ம தடுக்கக்கூடாது. டெவலப்டு கண்ட்ரி அவங்க வளர்ந்துட்டாங்க யூஸ் பண்ணி, அதனால் பொல்யூஷன் ஆகுது. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரி வந்து இந்த மாதிரி பொல்யூஷன் உற்பத்தி பண்ணுறத வந்து தடுக்கிறத டெவலப்பிங் கண்ட்ரி விரும்புறதில்ல. ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நாங்களும் வந்து வளர்ந்துக்கிறோம், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் புவர் மக்களை நாங்கள் காப்பாற்றணும், ஏழை மக்களை பசி பட்டினியால் இருக்கிறவங்கள காப்பாற்றணும்னு இவங்க வளரும் பொருளாதாரம் எல்லாமே ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. அதனால் என்னென்னா, இதுக்கு ஒரு தீர்வாக என்னத்தை கொண்டு வராங்கன்னா, ஜென்ரலைஸ்டு என்விரான்மெண்ட் ஃபண்டு GEFன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இந்த வளர்ந்த நாடுகள் டெவலப்டு ஸ்டேட்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், UK, ஜெர்மன், ரஷ்யா, இன்னும் சில நாடுகள்லாம் யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து இந்த வளரும் நாடுகளுக்கு வருஷத்துக்கு 100 பில்லியன் அளவுக்கு நிதியுதவி பண்ணணும். நிதியுதவி பண்ணால் தான் இதை வந்து நம்ம குறைக்க முடியும். இந்த கிளைமேட் வெதர்னால் வரக்கூடிய பாதிப்பை மிட்டிகேட் பண்ண முடியும். அண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய கண்ட்ரி நிறைய மெக்கானிசத்தை கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து க்ரீன் கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சில சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு தடவை சொல்கிறேன். இந்த கார்பன் கிரெடிட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இது ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தை பயன்படுத்தி அவங்க ஃபண்டு ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபண்டை பயன்படுத்தி அட்மாஸ்பியருக்கு எதெல்லாம் பாதிப்பு இல்லாமல் இருக்குதோ அதுக்காக பயன்படுத்துறது. சஸ்டைனபிள், அதாவது நமக்கெல்லாம் உபயோகப்படுற அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த நிதியை. இந்த நிதி வந்து இன்னும் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. போக வந்து அதை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஒரு டேஞ்சபிள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து டெவலப்பிங் கண்ட்ரியால் இந்த குளோபல் வார்மிங்கை வந்து நம்ம தடுக்க முடியும். இது வரைக்கும் ரெக்கார்டானதுலேயே ஹையஸ்டான ஹீட்டு உள்ள இயராக இருக்கிறது வந்து போன வருஷம் 2023 சொல்லி ஐநா சபையோட ஜென்ரல் செக்ரட்டரி அவரே வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஹீட்டான இயரு, இதுக்கப்புறம் நம்ம ஹீட்டு வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஹீட்டை அனுமதியை நம்ம தடுக்கணும். இல்லாட்டி இந்த குளோபல் வார்மிங்கை விட்டோம்னா நமக்கு எதிர்காலத்துலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், இதனால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து பார்க்குறாங்க. அது ஒரு பக்கம். என்ன கேட்டால் இவங்க இதனால் அழியிறத விட உலகத்தில் நடக்கக்கூடிய போர்னாலேயே அழிஞ்சிரும் போல இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி போர்கள் வந்து இப்போ அதிகமாக நடக்குது. நான் ஆல்ரெடி சொல்லி இந்த உக்ரைன் ரஷ்யா வார், இப்போ அது நியூக்ளியர் த்ரெட்டு. இப்போ ரீசெண்டாக அந்த வாரில் வந்து புதின் வந்து நான் நியூக்ளியர் பவரை வந்து பயன்படுத்துவேன், பெஸ்ட்டு, எங்களை இந்த உக்ரைன் வந்து அதிகமாக தாக்கினா நாங்கள் பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சமீபத்தில் அது சொல்லியிருக்காரு. இது நியூக்ளியர் இதாக போயிருக்கு. இந்த நியூக்ளியர் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த நியூக்ளியர் அணு ஆயுதம் வந்து மற்ற அணு ஆயுதங்களை விட எப்படி மாறுபட்டது, இது எப்படி தயாரித்தாங்க, இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். எப்படி அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த நாடுகள் அதுக்கேற்ற மாரி லெஜிஸ்லேஷன் சட்டங்கள் கொண்டு வராங்களா அந்த நாட்டில் திருந்துறதுக்கு, இல்லை ஒரு பேச்சுக்கு அங்கே கலந்துக்கிட்டு இல்லை செயல்படுத்தாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியா இதுக்காக நிறைய நல்ல நல்ல பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கு. என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா இந்தியா இதுக்காக நிறைய முன்முயற்சி எடுத்து குறைக்கிறதுக்காக நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கு. அது எல்லாமே பாசிட்டிவானது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.